ஆதியாகமம் 25வது அதிகாரம் அல்ல 31 32வது வசனத்தை படிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சூழ்நிலை நடக்குதுன்னா, ஏசா பசியோடு கூட வரான். வந்தது நிமித்தமா அவங்க தம்பி யாக்கோபு அங்க ஒரு கூழு காய்ச்சிட்டு இருக்கான். கூழு காய்ச்சிட்டு இருக்கும் போது அவன் பசியோடு வந்து கேட்குறான், எனக்கு இந்த கூழை கொடு அப்படின்னு கேட்கும்போது அவன் யாக்கோபு சொல்றான், இந்த கூழை நான் உனக்கு கொடுக்கணும்னா உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு இன்றைக்கு விற்று போடுன்னு சொல்றான். அடுத்த வசனத்தில் அவன் சொல்றான், நான் சாக போறேன், எனக்கு என்னத்துக்கு இந்த புத்திர சேஷ்ட புத்திர அப்படின்னு சொல்லி அதை விற்று போடுகிறான். என்ன பண்றான்? விற்று போடுகிறான். மேன்மையான சேஷ்ட புத்திரத்தை அற்பமான காரியத்துக்காய் அவன் அலட்சியமாய் எண்ணிது நிமித்தமாய் அவன் ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். சேஷ்ட புத்திரம் என்பது மேன்மையானது. அது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உரிமை. அது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நன்மை. அது தேவனால் கொடுக்கப்பட்ட மேன்மையான ஒரு காரியம். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றானா, அந்த மேன்மையான காரியத்தை சாதாரண அற்பமான காரியத்துக்காய், ஒருவேளை சோறுக்காய் அவன் அலட்சியமாய் எண்ணி விட்டான். அதனால் அவன் ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். இன்னைக்கு தேவ ஜனமா இருக்கிற நாம் கூட பல நேரங்களில் மேன்மையான பல காரியத்தை அற்பமான காரியத்துக்காய் அலட்சியமாய் என்பது நிமித்தமாய் பல தேவ ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போனவர்களாக இருக்கிறோம்.